இதுக்கு முன்னாடி 10 கேள்வி பார்த்துருப்போம். இது 11வது கேள்வி. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் T2 வந்து 3/5, T3 1/5 எனில் பொது விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு பெருக்குத்தொடர் வரிசைனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா T1, T2, T3 இந்த ஆர்டர் தான் ஞாபகம் வரணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2, 4, 8 எக்ஸட்ரா நம்பர் வந்து நானாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து இப்போ பெருக்குத்தொடர் வரிசை தானான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா T1ங்கிறது 2, T2ங்கிறது 4, T3ங்கிறது 8. இந்த T2லேருந்து இந்த T1 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி உள்ள ஆன்சர் T1ஓட ஆன்சர் கிடைக்கும். அப்படி கிடச்சிரும். ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுமா? அடுத்து T3லேருந்து T2 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து அதே ஆன்சர் தான் வரும். இப்படி எக்ஸட்ரா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை வகுத்தோம் அப்படின்னா சேமாக உள்ள ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து பெருக்குத்தொடர் வரிசை. இதில் வந்து நம்ம என்ன ஆர்டரில் வந்து நம்ம வகுக்கிறோம்? T1 = T2/T1, T3 / T2. இது எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது பெருக்குத்தொடர் வரிசை. இப்போ இந்த கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? T2 கொடுத்துருக்காங்க, T3 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? லாஸ்ட்டில் உள்ளது யூஸ் பண்ணலாம். அப்போ T3/T2 வந்து இப்போது T3க்கு பதிலாக என்ன போடணும்? 1/5. T2க்கு பதிலாக என்ன போடணும்? 3/5. இப்போ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். 1/5ங்கிறத அப்படியே வச்சுருக்கோம். 3/5ங்கிறத நேராக எழுதும்போது தலைகீழ எழுதுவோம். 5 வந்து மேலே வந்துடும், 3 வந்து கீழே எழுதுவோம். இது வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் இருக்கிறதுனால இதை பெருக்கலா இதை தலைகீழ எழுதணும் அப்படின்னா இடையில வந்து பெருக்கல் போடணும். ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் ஆயிரும். மீதி என்னென்ன இருக்குது? மேலே 1 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போ 1/3 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி 1/3. 12வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு மீச்சிறு பொது மடங்கு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்பர்ஸ் வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 3 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 3 2 எடுத்துக்கலாம், 1ங்கிறத விட்டுடலாம். அதை எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்கலைனாலும் ஒன்று தான். மீச்சிறு பொது மடங்குனால 3 2 மீச்சியமாக எடுக்கிறோம். மீச்சியமாக எடுத்தோம்னா 6ன்னு கிடைக்குமா? அதை அப்படியே இருக்கட்டும். மேலே கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். லாஸ்ட்டில் உள்ளதை பாருங்கள், எந்த ஃபார்முலா படி இருக்குது? A² - B² ஃபார்முலா படி இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இந்த 1க்கு மேலே ஸ்கொயர்டு இல்லையே, அப்புறம் ஏன் இந்த ஃபார்முலாவில் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு. 1க்கு நம்ம ஸ்கொயர்ட் பண்ணாலும் அந்த 1 தான் ஆன்சராக கிடைக்கும். அதனால இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிடலாம். இந்த ஃபார்முலா எப்படி? A + B, A - B. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ஏ தான் இருக்குது. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போ இதே ஃபார்முலா எழுதி ஏக்கு பதிலாக ஏன்னு போடணும், பிக்கு பதிலாக 1ன்னு போட்டு அதே ஃபார்முலா எழுதியிருக்கனா? 3 2 வந்து எழுத தேவையில்லை. மீதி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இந்த டேர்முக்கு பதிலாக மட்டும் நம்ம ஃபார்முலா படி எழுதுனதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், மீச்சிமா அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் அதிகபட்ச வேல்யூக்களை எடுக்கணும். இப்போ நம்ம மீச்சிமா கண்டுபிடிச்ச 6ங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எல்லாத்துலேருந்தும் பொதுவான அதிகபட்ச மதிப்பை எடுக்கணும். இதுலேயும் A-1 இருக்குது, இதுலேயும் A-1 இருக்குது, இதுலேயும் A-1 இருக்குது. அப்போ 3லையுமே A-1 இருக்குது. ஆனால் அதிகபட்சமாக எதில் இருக்குது? ஸ்கொயர்டு இருக்கா? அப்போ A-1 ஹோல் ஸ்கொயர்டை எழுதிக்கணும். அடுத்து மீதி உள்ளது என்ன எழுதணும்? A + 1 அப்படியே எழுதிக்கிறணும். இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 6 × A-1 ஹோல் ஸ்கொயர் × A + 1. இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இப்போ 13வது கேள்வி பார்த்தோன்னா 1 61/64 முப்படி மூலம் காண்னு கேட்டிருக்காங்க. முப்படி மூலம்னாலும் கனமூலம்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ கனமூலம்னா ஒரு எண்ணை வந்து 3 தடவை பெருக்கணும். வர்க்கம்னா என்ன? ஒரு எண்ணை 2 தடவை பெருக்கணும். இப்போ பார்க்கலாம். கேள்வியில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இது என்ன பின்னத்தில் இருக்குது? கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை நம்ம தகா பின்னமாக மாற்றணும்னா இதிலிருந்து இதை பெருக்கணும். ஒரு 64 64 அதை மேலே போட்டிருக்கோமா? அடுத்து மேலே வர்ற ஆன்சரோட இந்த 61 கூட்டணும். அப்போ 61 கூட்டி டிவைடட் பை கீழே உள்ள 64 அப்படியே இருக்குது. மேலே உள்ள 2ஐயும் கூட்டினோன்னா 125ன்னு கிடைக்குது. கீழே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ 125 கிடைக்கணும்னா எந்த ஒரு எண்ணை 3 தடவை பெருக்கணும்? 5ங்கிறத 3 தடவை பெருக்கினா 125ன்னு கிடைக்குது.
4ங்கிற நம்பரை 3 தடவை பெருக்குனா 64ன்னு கிடைக்கிது. அப்போது கனமூலம் முப்படி மூலம் இந்த மாதிரி கேட்டதுனால 3லேருந்து 1 மட்டும் எழுதுனா போதும். அப்போ 3 5லேருந்து ஒரு 5 மட்டும் எழுதியிருக்கோம். 3 4லேருந்து ஒரு 4 மட்டும் எழுதியிருக்கோம். அப்போ 5/4 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. 14வது கேள்வி, A1க்கு பதிலாக -1 கொடுத்துருக்காங்க. ஏஎன்னு அவங்களே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கதனா விட்டுருங்க. லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க, A2 A3 இதோட வேல்யூக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபார்முலா மாதிரி இருக்கிறத எடுத்து எழுதுங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், A2. அதனால எண்ணுக்கு பதிலாக நம்ம 2ன்னு போட்டு A2 ஃபார்முலாவாக இதை மாற்றணும். அப்போ எண்ணு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக நம்ம 2ன்னு போடுறோம். இப்போது இந்த A2ங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். இந்த ஏங்கிறத அப்படியே எழுதிட்டு 2லேருந்து 1 போச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். டிவைடட் பை கீழே வந்து 2 + 2 4. இப்போ A1க்கு பதிலாக கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, -1. அப்போ அந்த -1 அப்படியே எழுதுகிறோம். டிவைடட் பை கீழே உள்ள 4 அப்படியே இருக்குது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, A3யோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போது இதே ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 3ன்னு போட்டு அதை அப்ளை பண்ணணும். இப்போது இந்த ஏங்கிறது அப்படியே இருக்குது. 3 - 1 2. அதாவது 3லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். கீழே உள்ள 3 + 2 கூட்டணும் அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். A2க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -1/4. அப்போ A2க்கு பதிலாக -1/4ன்னு எழுதுகிறோம். டிவைடட் பை கீழே உள்ள 5 அப்படியே இருக்குது. பைக்கு கீழே பை வந்திருக்குல்ல, அதனால மேலே உள்ள பையை மட்டும் எடுத்து தனியாக எழுதியாச்சு. கீழே உள்ளது 5 மட்டும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா 5க்கு கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை தலைகீழ எழுதும்போது 1/5ன்னு எழுதுவோம். இப்படி பைக்கு கீழே பை இருந்து பக்கத்தில் எழுதும்போது பெருக்கல்ல எழுதுவோம். அதனால நடுவில் பெருக்கல் எழுதியாச்சு. மேலே உள்ள 2ஐயும் பெருக்கும்போது -1ன்னு கிடைக்கிது. கீழே உள்ள 2ஐயும் பெருக்கும்போது 20ன்னு கிடைக்கிது. A2 A3க்கான ஆன்சர் என்ன, A2க்கு வந்து -1/4, A3க்கு வந்து -1/20. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இப்போது 15வது கேள்வி பார்க்க போகிறோம். இது 2017லையும் கேட்டிருக்காங்க, 2019லையும் கேட்டிருக்காங்க. 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 ஆகிய விகிதங்களில் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போது உருளையோட கன அளவுன்னு கேட்டு ஆரமும் உயரமும் கொடுத்துட்டாங்கன்னா விகிதத்தில் கொடுத்துருந்தா இப்படி செய்யணும். அதோட ஷார்ட்கட், ஆரத்தை வந்து ஸ்கொயர் பண்ணணும், உயரத்தை வந்து அப்படியே எழுதணும். ஃபஸ்ட்டு 2ஐயும் வந்து பெருக்கணும், லாஸ்ட்டு 2ஐயும் வந்து பெருக்கணும். இப்போ எப்படின்னு பார்க்கலாமா. இப்போ ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரங்கள் முறையேன்னு 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2:1ன்னு எழுதியாச்சு. உயரங்கள் முறையே என்ன கொடுத்துருக்காங்க, 1:2. அந்த 1:2 அப்படியே எழுதியாச்சு. ஆரத்தை வந்து ஸ்கொயர் பண்ணணும்னு சொன்னேன்னா 2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 × 2 4, 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 × 1 1. இந்த ரெண்டாவது உள்ள உயரத்தை வந்து அப்படியே எழுதிக்கணும். மொதல் 2ஐயும் பெருக்கி முதல்ல எழுதணும். 4 × 1 4. ரெண்டாவது 2ஐயும் பெருக்கி ரெண்டாவது எழுதணும். 1 × 2 2. 2 விகிதமாக உள்ளது ஒரு விகிதமாக கிடச்சிருக்கு. அப்போ 4:2ங்கிறத எப்படி எழுதிக்கலாம், 4/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 2 4. அப்போது ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 2/1ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து 2/1ன்னு ஆப்ஷனில் இல்லை, விகிதத்தில் தான் ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், விகிதத்திலிருந்து பின்னமாக மாற்றணும். இப்போ பின்னத்திலிருந்து விகிதமாக மாற்றி எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், கீழே உள்ளதை 2வது போட்டிருக்கோம், பைக்கு பதிலாக விகிதம்னு போட்டிருக்கோம். அப்போ ஆன்சர் என்னது, 2:1. ஆப்ஷன் சி தான் கரெக்டு.